தியானம் என்பது என்னன்னா, அது ஒரு அது ஒரு தியானம் பண்றதெல்லாம் கிடையாது. தியானம் தான், நம்மளே ஒரு தியானம் தான். அதை தெரியாம தான் சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது பண்றது கிடையாது. இப்ப நம்ம சுவாசிக்கிறோம்ல, நம்மளே சுவாசிச்சிடலாமான்னு கேட்கிற மாதிரி தான் அது. தியானங்கிறது ஒரு ஒரு பொருள் மேல கவனத்தை வச்சுட்டீங்கன்னா, அங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் விழிப்பு அடைகிறீங்க. அந்த பொருள் மேல கவனத்தை வைக்க வைக்க நீங்க என்ன பண்றீங்கன்னா எண்ணம் என்ற பதிவுல இருந்து விடுபடுறீங்க. அப்ப என்னன்னா பதிவுனா என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் மேல நீங்க கவனத்தையே வச்சுக்கிட்டே வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா பலப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்னா, உங்க ஹார்ட் உங்க இதய பகுதியெல்லாம், உங்க பிரெயின்லாம் என்ன ஆகும்னா பதட்டமே வராது. இதுதான் தியானத்தோட பெரிய மையம். ஃபர்ஸ்ட் நோக்கம் எதுக்காக நீங்க தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன நோக்கம்னா, ஒருத்தருக்கு பதட்டம் வராது. அந்த பதட்டம் எங்கேருந்து வருதுன்னா, அவங்க ஆள் மனமோ மேல் மனமோ அந்த மனம் தீவிரமா வேலை செய்யும் போது அந்த பிரெயின், அந்த நரம்புகள்லாம் தன்னோட இயல்பு வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேற வடிவத்துல செயல்பாடுகள் கூடுதலா இயக்கப்படுது. ஒரு லோ வோல்டேஜ்ல இருந்து ஹை வோல்டேஜ் போனா ஒரு லைட் எல்லாம் பவரா எரியும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் என்ன ஆகுறான்னா, தன்னுடைய இயல்பு வாழ்க்கையில லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா ஏறி 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 இறங்குறான். அப்ப என்ன ஆகுறான்னா, அடிக்கடி ஒரு மனிதன் பீஸ் ஆயிடுறான். அடிக்கடி டிரான்ஸ்பர்ல போய் பீஸ் போட வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்கன்னா, ஒரு லைன்மேனை கூப்பிடாம ஒவ்வொரு தனி மனிதனும் லைன்மேனா மாறணும்னா, அது தியானம் பண்ணா அவன் உடலுக்குள்ள அந்த டிப்பு ஆகாம, அந்த பீஸ் போகாம, அந்த மின்சாரத்தை ஒரே லெவல்ல ஏற்ற இறக்க இல்லாம கொண்டு வச்சிட முடியும். அப்ப ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இங்க எந்த கடவுளையும் பார்க்க வேண்டாம், எந்த குருவையும் பார்க்க வேண்டாம், எந்த சாமியார்ட்டையும் போக வேண்டாம். தனக்கு ஒரு பதட்டம் இல்லாம ஒரு பணி செய்யறதுக்கு, எண்ணம் குறையறதுக்கு, மனம் ஒரு பலமா ஆகிறதுக்காக தான் ஒரு கவனத்தை வைக்க சொல்றது. இதுதான் அதோட செயல். இதை விட்டுட்டு நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவன சிதறவுகளை தியானமே ஏற்படுத்துற மாதிரி நம்ம ஆளுங்க பண்ணிட்டாங்க. இப்ப தியானத்தோட பொருளே என்னன்னா, கவனத்திலிருந்து விடுபட்டு வர்றதுதான். இப்ப தியானம் லேட்டஸ்டா அந்த யூடியூப்ல தியானம்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு தியானமே கவன சிதறவுகளை ஏற்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி போக கூடாது. இப்ப நீங்க ஒரு பலவீனமா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா, ஆறுதல் தேவை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பலவீனமா இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி சரியா கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள்ல சரியாயிருவீங்க, அப்படி அது வேண்டாம். அடுத்தது, நான் இன்னொரு வேலை செய்யக்கூடாது. என்ன வேலை செய்யக்கூடாதுன்னா, மோட்டிவா உங்களை பேசி உங்களை தைரியப்படுத்துறது, பலப்படுத்த, அதுவும் செய்யக்கூடாது. இப்ப உங்களை என்ன செய்யணும் அப்படின்னா, நேச்சராவே நீங்க பலமாகணும். அப்ப நேச்சரா பலமாகிறதுக்கு என்னன்னா, ஒரு ஸ்டிக் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த மாதிரி நீங்க தான் ஸ்டிக்கு. அதுவா மாறுறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துக்கிட்டே இருங்க. அங்க என்ன நிகழும்னா, எதுவுமே நிகழாது. சண்டை வரும், சச்சரவு வரும், துக்கம் வரும், துயரம் வரும், எல்லாம் வரும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு என்ன வரும்னா, அதே சண்டை சச்சரவுகள்லாம் வரும். ஆனா ஒருத்தன் அழுக மாட்டான், ஒருத்தன் ரொம்ப எமோஷன் ஆக மாட்டான். இங்க அந்த ஓல்டேஜ் சீரா இருக்கும். முன்னாடி ஒரு துக்க செய்தியை எடுத்துட்டு வந்தாவே பதட்டமாயிரும். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்னா, அதே துக்க சம்பவத்தை எடுத்துட்டு உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கையாளுற விதம் வேறையா இருக்கும். அது உங்களுக்கே தெரியாது, இதை நான் இப்படி கையாள மாட்டேனே. அப்ப இது எங்க இருந்து நிகழ்ந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பாக்குறீங்க, இல்ல யாரும் சொல்லி கொடுத்த குருவை பாக்குறீங்க. அது இல்ல, அது உள்ள நடந்திருக்க நிகழ்வுகள். உள்ள ஆள் மனதுக்குள்ள ஒரு நிகழ்வுகள் நிகழப்படணும். அது நிகழ்ந்துருச்சுன்னா ஒருத்தன் வாழ்நாள்ல தான் ஏழையா இருக்கிறவனு கவலையே பட மாட்டான், தான் ஒரு ஸ்டெப் பேக்கா இருக்கவனு கவலைப்பட மாட்டான். இது ரொம்ப முக்கியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த யோகியும் பெரிய பொருளாதாரத்தை ஈற்றாம, பொருளாதாரத்து மேல கவலை இல்லாம நடந்து போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனது
அப்படி ஒரு கவனத்தை வச்சு வச்சு அங்க என்ன ஆகி போச்சுன்னா, அவருக்கு எந்த ஆசை, எண்ணம், செயல்பாடுகள், இவங்க வாங்க 1 கோடி ரூபா காசு தரேன் அப்படின்னா, அவருக்கு அந்த 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னா ஒண்ணு மகிழ்ச்சி ஆகணும். இப்போ ஒரு அம்மா கூப்பிடுறேன், அம்மா உனக்கு கஷ்டத்துல இருக்கியா, ஒரு 2 கோடி ரூபா பணம் தரேன் அப்படின்னா, அந்த அம்மா என்ன சொல்லணும்னா அழுகும், எமோஷன் ஆகும், என்ன பேசுறோம்னே தெரியாம ஒரு 50 வார்த்தையை பேசும். ஆனா ஒரு யோகி கிட்ட அழுகவும் மாட்டாரு, 50 வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொல்லாடல் உருவாகாத மாதிரி அவருடைய மனம் மாறி போச்சு. அவர் கட்டுப்பாட்டுல எல்லாம் இல்ல, அவருடைய மனமே அந்த மாதிரி தாட்டை நீ கொண்டு போய் என்ன சொல்றியோ அந்த தாட்டை அது ஏத்துக்க மாட்டேது, சப்போர்ட் பண்ண மாட்டேது. பணம் 2 கோடிங்க இப்படி பாக்குறாரு, காசுங்க இப்படி பாக்குறாரு, தங்கங்க பாக்குறாரு, சாப்பாடுங்க அப்படி பாக்குறாரு. அப்படியே பார்த்துட்டு அவர் அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அப்படியே போறாரு. அவர் என்ன சிரிச்சாருன்னா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு கனெக்ட் ஆக மாட்டுது, ஆனா ஏதோ ஒண்ணு சொல்ற என்கிட்ட நீ, ஆனா எனக்கு கனெக்ட் ஆக மாட்டுது அப்படின்னா, நீ சொல்ற செயல் எதுவுமே எனக்கு தேவைப்படாது அப்படின்ட்டு போயிடுற. இதுதான் இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குள்ளையும் யாருக்கிட்ட உடல்ல பின்னடைவு இல்லை, யாருக்கிட்ட சோகம் இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் நானும் உட்பட சொல்றேன், மனித உடல் எடுத்துட்டா உள்ளுக்குள்ள ஒரு செட்பேக் இருக்கும், யார் உடலா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம உண்ற உணவுல, தண்ணியில, உடையில, நம்ம பழக்கப்படுத்துற அத்தனை விஷயத்திலையும் இந்த உடல்ல ஒரு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்துறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் ஒரு சோகம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் சின்ன சின்ன செயல்கள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த செயலிலிருந்து நம்ம என்ன பண்றோம்னா எப்படி விடுபட்டு வரணுங்கிறது தெரியல. அப்ப மேலும் என்னன்னா, அந்த செயலை தீவிரப்படுத்துறதுக்கு அந்த எண்ணம் வேலை செய்யும் போது பயம் வந்துருச்சு, பதட்டம் வந்துருக்கு. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது உங்க அம்மா பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். அப்ப அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா படப்படப்ப கூட்டுது. நீங்க கையை பிடிச்சிட்டு ஒண்ணும் இல்லம்மா கூலா இருன்னா அந்த மனம் கேட்க மாட்டேது. உங்க அம்மா கேட்க ரெடியா இருக்கிறாங்க, அந்த மனம் அந்த நரம்புகள்லாம் கேட்க மாட்டேது. அதெல்லாம் யாரு சரி செய்யறது? மருத்துவர் இருக்கிற எல்லா செயலுக்கும் வைத்தியம் பார்த்துடலாம். ஆனா இந்த பதட்டத்தை, இந்த டென்ஷனை, இந்த கோபத்தை, இந்த மாதிரி எண்ண சிதறவுகளை எந்த மருத்துவர்களுக்கே இதுக்கு தீர்வு இல்லை, அவங்களுக்கு தீர்வு கிடையாது. அததான் இப்ப கிடையாது, பல ஆண்டுகளா யோகிகள் ஒரு மனிதன் பதட்டமே இல்லாம வாழ முடியுங்கிறத கண்டுபிடிச்சு அவன் தியானம்னு வெளிப்படுத்தினான், டிக்ளேர் பண்ணான். ஆனா துரதிர்ஷ்டம், அந்த தியானத்தை மத பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டாங்க, கடவுள் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டாங்க, அது ஒரு போதனைன்னு அடிச்சு விட்டுட்டாங்க, அது ஏதோ ஒரு மூட தன்னம்பிக்கைக்காக ஒரு நடத்துறாங்க, ஒரு வகுப்புன்னு சொல்லிட்டாங்க. அது பொதுவா பரவலா கிடைக்க வேண்டியது எல்லாருக்கும் கிடைக்காம போயிடுச்சு. இதுதான் அதோட செயல் வடிவம். அப்ப இங்க இருக்கிற யாருக்கும் கடவுள் பக்தி எல்லாம் வேண்டாம். நாளைக்கு மறுநாளோ அடுத்த நாளோ தினந்தோறும் லைஃப்ல ஒரு சின்ன சின்ன தகவல்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப அதுல விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த மனம் தீவிரமா வேலை செய்யும். இன்பம்னாலும் கொண்டாடுறதுக்கு தீவிரப்படுத்தும், துன்பம்னாலும் தீவிரப்படுத்தும். இது ரெண்டையும் கரெக்ட் பண்ற ஒரு இடம் எதுன்னா, ஒரு சுவாசத்தை கவனிக்க 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 ஒருத்தனுக்கு என்ன ஆகுதுன்னா, எப்படி தூக்கங்கிறது இயல்பா நடக்குது, யாரும் கிரியேட் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தூக்கங்கிறது நம்ம மனித சமூகத்துல யாரும் கிரியேட் பண்ணது கிடையாது, அது இயல்பா நடக்குது. அதே மாதிரி ஒருத்தன் தொடர்ந்து கவனிக்க கவனிக்க இந்த இதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு நரம்பு அது ஒரு இடத்துல போய் அமைதிப்படுது. அப்ப மனம் வேலை செய்யறது அப்படியே குறைஞ்சிருது.
அப்ப மனதோடைய வேலை செய்யறது குறையும் போது ஒரு மனிதன்கிட்ட பேராசை சம்பந்தமா எந்த தகவல் சொன்னாலும் அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். துக்கம் சம்பந்தமா எந்த விஷயம் சொன்னாலும் ரியாக்ட் பண்ண மாட்டான். அவன் அப்படியே ரியாக்ட் பண்ணாலும் வெறும் 10% தான் ரியாக்ட் பண்றான். நீங்க ஒரு 50-100 பேரை மனம் கொஞ்சம் நிக்கிறவங்களை தியானம் பண்ணவங்களை கூட்டிட்டு போய் ஒரு சாவு வீட்டுல விட்டுட்டீங்கன்னா ஒருத்தர் கூட அழுக மாட்டாங்க, கட்டுப்பாடுலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே நேச்சராகவே இருப்பாங்க. அங்க அவங்க சோகமாவும் இருக்க மாட்டாங்க. அவங்கள நீங்க சோகமா ஏற்படுத்தவே முடியாது. நீங்க இதை எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றோம். இதுக்கும் மதத்துக்கோ கடவுளுக்கோ ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த சுவாசத்தை ஒரு மனிதன் கவனிக்க தொடங்கி காலையில, மதியானம், இரவுகள்ல ஒரு 10 நிமிஷம் தொடங்கினானா அவன் வாழ்க்கையில கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் சேஞ்ச அவனாலே உணர முடியும். அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு நான் காசு கொடுத்துருவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்லாம் நான் எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு ஏன் 10 ரூபா கிடைச்சிச்சு, எனக்கு ஏன் 10 ரூபா கிடைக்கல அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அவ்வளவுதான். 10 ரூபா கொடுக்க வேண்டியது என்னோட வேலை இல்லை, 10 ரூபா எடுக்க வேண்டியது என்னோட வேலை இல்லை. அந்த 10 ரூபா கிடைச்சதுக்கு காரணம், கிடைக்காததுக்கு காரணம் நானும் என் நண்பனும் கிளாஸ்மேட்டு. 10 ரூபா சம்பளம் அவன் வாங்குறான், என்னால் வாங்க முடியலை. அதுக்கு காரணம் பலவீனமா, அதிர்ஷ்டமா, இல்லை படிப்போட விஷயமா, இல்லை ரெக்கமெண்டா என்னங்கிறத நிஜமா தியானம் பண்ணா அது கிளீனா தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த சமூகம் உங்களை சொல்ற மாதிரியே நீங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சமூகம் என்ன சொல்லனா, அவருக்கு லக்கு இல்லைங்க, அதே மாதிரி அந்த பையன் சரி கிடையாதுங்க, அந்த கேரக்டர் சரியில்லைங்க, அந்த செயல் வடிவம் சரியில்லைங்க, நம்ம சாமி ஏத்துக்கலங்க அந்த பையனை அப்படின்ட்டுருவாங்க. அடுத்தது இன்னொரு எஸ்டிமுக்கு போய் சாமி மேல பழிய போட்டு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஓ இதுதான் காரணமா, அப்ப விட்டுருவீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையான யோகி சோத்து கையேந்த மாட்டாங்க. அவ்வளவு சாமானியா ரியாக்ட் பண்ண மாட்டான். ரொம்ப 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 பார்த்து தான் ரியாக்ட் பண்ணுவான். அதே மாதிரி அவன் கையேந்திர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா கூட பதட்டப்பட மாட்டான். நீங்க என்ன பேசினாலும் அவனுக்கு புரியாது, அவனை பாதிக்காது. ஏய் கை காலெல்லாம் நல்லா வச்சிருக்கல, ஏன் கையேந்திர பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொன்னா கூட அவன் ஃபீல் பண்ண மாட்டான். ஏன்னா அங்க மனமே இல்லை அவன்கிட்ட. அமெரிக்காவில் போய் விவேகானந்தர் பிச்சை எடுத்திருக்கிறார். அங்கேயும் வெள்ளக்காரங்க இங்கிலீஷ்லயே ரொம்ப குவாலிட்டியான இங்கிலீஷ்ல திட்டிருக்காங்க. இவர் என்னன்னா அதெல்லாம் இவருக்கு ரியாக்டே பண்ணல. ஏன் ரியாக்ட் பண்ணலன்னா இவர் பெருந்தன்மையெல்லாம் இல்ல, அங்க இதயம் வேலை செய்யல. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வீட்டுல மனைவி திட்டும் போது நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம். இது பேர் விட்டு கொடுத்தல், பெருந்தன்மை. ஆனா மனம் அங்க ஒடுங்கிருச்சுன்னா அந்த விட்டு கொடுத்தல் பெருந்தன்மை தேவையில்லை. இப்ப என்ன சொல்லுவாங்க வீட்டுல, டேய் அவதான் ஒண்ணு பேசுறாள், நீ ஒதுங்கி போ. அவரு தான் பேசுறாருல, நீ ஒதுங்கி போ. இப்படியே ஒதுங்கி ஒதுங்கி தான் 60 ஆண்டுகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா மனம் நின்னா ஒதுங்கவே வேண்டியதில்லை. ஏன்னா அது ரியாக்ட் பண்ணாது. இதுதான் நிஜம். இதை நம்ம ஆளுங்க இதை எவ்வளவு சிம்பிளா நான் சொல்லி கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நம்ம ஆளுங்க இந்த மெயின் ஜங்ஷனை மட்டும் விட்டுறாங்க. அவ்வளவுதான். இதுதான் அதோடைய வெளிப்பாடு. அப்ப நம்மளுடைய நோக்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீவிரமா பதட்டத்துல இருந்தவன் அதுல இருந்து விடுபட்டு வந்திருக்கும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம்.